ஐயா எல்லாரும் சொல்லுதாங்க. மைக்கு ஆன் பண்ண ஐயா. என்ன சொல்லுதாங்க? நம்ம நகரத்துல கிராமியத்தே காணும்னு. ஆனா நான் அதை சொல்ல வரலையா, எங்க கிராமத்திலே இப்ப கிராமியம் அழிஞ்சு போச்சியா. ஐயா அப்பமெல்லாம் கிராமம் எப்படிலாயா இருந்துச்சு? காலங்காத்தால கோழி கூவி எழுப்பி விடுமியா. கிராமத்துக்காரன் புல்றா மல்லு வேட்டியை தூக்கி மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா தூக்கி தோல்ல மம்முட்டியை தூக்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு போவான் பாருங்க. ஆம்பளை பின்னாலே பொம்பளை நாத்து நட போயிருவாளுயா. ஆனா இப்போ இருக்காளே, ஏ அப்பா ஃபர்ஸ்ட்லாம் டீ கடையில் உட்காந்த பாய் பெவுளிய காலையிலே ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துருதாம்யா. இங்கே மம்மட்டியை தூக்கி போட்டு போனவே இப்படி போயிட்டான். சரி அவனுவளை தான் விடுமுன்னு இந்த பொம்பளை புள்ளிகளுக்கு போனோம்னு வைங்கய்யா. இந்த என்னது எக்ஸ்போர்ட் கம்பெனியா அது வந்துச்சா ஐயா. பொம்பளை ஃபுல்லா அங்கே வேனில் போயிட்டாயா எக்ஸ்போர்ட் கம்பெனியில். இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கார்பரேஷன் வண்டி வந்து நாயள்ளி போட்டு போமே அதை மாதிரி அவனா வாரா அவனா போறா ஐயா. அப்போம்லாயா சிலம்பாட்டம்னு ஒன்று இருந்துச்சு. நல்லா சிலம்பாட்டம் நம்மால அடிப்பானே. ஏ அம்மா திருநெல்வேலிக்கா சும்மாவா சிலம்பா அப்படியே கம்பை தூக்கிட்டு சுத்துவான் பாருங்க ஐயா. கீழே புனிஞ்சி வளைஞ்சி அப்படியே உடம்புக்கு ஒரு தெம்பு, மனசுக்கு ஒரு நிம்மதி. நாங்கள் வாக்கிங்கும் போக மாட்டோம், சாக்கிங்கும் போக மாட்டோம். இதான் இப்படி போச்சுன்னா மாட்டில் சாணம் வரும்லாயா. சாணத்தெல்லாம் விவசாயம் பண்ண வயலில் போட்டு ஏ அப்பா விளைச்சல் வருமே மேனி போகும்யா. மேனினா 100 மூடை விளையுத இடத்துல 150 மூடை விளையுது. இப்போ கழுத கண்ட உடத்த போட்டு விளைச்சலை ஃபுல்லாக எடுத்து கட்டமண்ணா ஆக்கி போட்டு 100 மூடை விளையுத இடத்துல 30 மூடை தாமியா விளையுது. கிராமத்தில் பேர் வைப்பாங்க. என் தாத்தன் பேர் இல்லை உனக்கு குலதெய்வம் பேர் எடுபட்ட வேலை பேரெலாம் நல்லா சொல்லணும். முனிய சாமி, என் முனியாண்டி, என் கருப்ப சாமின்னு வச்சாவு. நம்மவே டவுனுக்கு படிக்க போனேன். 7 எழுத்து படிக்க 4 எழுத்துன்ட்டு போயிட்டான். போயிட்டு வந்த போய் வாரான். நான் பேரை மாற்றிட்டேன். என் பேர் முனியாண்டின்னு வச்சல, நான் முனீஷுன்னு மாற்றிட்டேன். அப்படின்னா முனியாண்டி போய் உள்ள உள்ளா முனீஷா, முனீஷ் வரேன் இந்த போயெல்லாம் மோனீஷு. இப்படியே போனோம்னு வைங்கய்யா. கடைசியில் கருப்பசாமி போய் கக்கூசுன்னு வச்சுக்கிடுவான். நம்ம பாண்டி பைய எல்லாம் பாலிஷுன்னு வச்சுட்டு போயிடுவான் ஐயா. என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளைய போய் லவ் பண்ணான். ஏலே மாப்பிள்ளை நான் போய் லவ் லெட்ரு கொடுத்து வரமுன்ட்டு போனான். லவ் லெட்டரை கொடுத்துட்டான். பிரித்து படித்தா அன்புள்ள காதலி வேலாயி. எடுபட்ட பேர வேலாயி வேலாயின்னு கூப்பிடாத. நம்ம போய் சும்மா இருப்பானா பிற உன்னை வேலாயின்னு கூப்பிடாம வேலாயி நான் கூப்பிட அப்படின்ட்டான். இந்த வேலாயி இதெல்லாம் இப்படிலாம் கூப்பிடாத, என் பேர் இனிமே வே ஸ்டெயிலா வேவான். சரி கீழே படித்தா நான் உன்னை காதலிக்க நீ என்னை காலிக்கா எல்லா கருமாந்திரத்தை எழுதிட்டு கடைசியில் இப்படிக்கு உன் அன்பு காதலை ஆசை மச்சான் கருத்த பாண்டின்னு எழுதுனான். கருத்த பாண்டி வருத்த பாண்டி தூரப்போனா நாயை தூண் துப்பி காரி அனுப்பிட்டா. நம்மவே தான் வாத்தில் உப்பு போட்டுத்தீங்களே ரோசம் இருக்காதா. மறுநாளும் லெட்டரை கொண்டே போனான். இப்பவும் லெட்டரை வாங்கி படின்னு லெட்டரை தூக்கி பிடிச்சிட்டான். லெட்டரில் அப்படியே பிரித்து பார்க்கா அன்புள்ள வே. ஏ அப்பா சந்தோஷம் வந்துட்டு. நீ என்ன காதலிக்காவே, நான் உன்னை காதலிக்கவே, நீ சாப்பிட்டியாவே, நைட்டு நல்லா தூங்குனியாவே, இப்படி எழுதிட்டே போயிட்டான். கடைசியில் ஒன்று எழுதுனா இப்படிக்கு உன் அன்பு காதலன் பிளாக் பாண்டி அப்படின்னா. ஒண்ணுமே புரியல பிள்ளைக்கு. என் மச்சான் இந்த பிளாக் பாண்டி யாரு அப்படின்னா அவன் சொன்னான். ஏ எவ்வள நான் தான் மச்சான் தான் உன் ஆசை மச்சான் தான் கருத்த பாண்டி பிளாக்கு பாண்டின்னு மாத்திட்டோம்னா. அவ என்ன சொல்றா தெரியுமா? இந்த பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, வே பிளாக் பாண்டி என்ன பொருத்தம், ஐ லவ் யூ மச்சான் அப்படின்ட்டா. பேர புல்றா கிராமத்து பேர் எப்படி இருந்த பேர் இப்ப மாத்திட்டான் பாத்தீங்களா ஐயா. கிராமத்துல ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து நடக்கும் ஐயா. எம்மாங்கானோ ஆலமரத்து அடியில் அப்படியே கோயில் முன்னால நாட்டா மாட்டு வண்டியை கட்டிட்டு வருவாரு பாருங்க. நாட்டாம் அப்படி ராஜ கம்பீரமா வந்து உட்காருவாரு. எம்மாம்பரிய சண்டைனால 1 மணி நேரத்தில் தீர்ப்பு சொல்லிடுவாரியா. ஊருக்காரன் புல்றா மதிச்சு நடந்தான். ஆனா இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் கோட்டு கொண்டு போயிட்டாமியா. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு சண்டை வந்துச்சு. அண்ணனும் தம்பியும் மாடுக்கு போட்டி போட்டாங்க. ஏலி மாடு எனக்கு தான், நம்ம அண்ணன் கரைஞ்சு இருப்பானா, ஏலி மாடு எனக்கு தான்னா. பார்த்தான் கேஸ் அங்கே கோட்டு கொண்டு போயிட்டான். கோட்டில் கேஸ் நடக்கு. அண்ணன் பின்னால் உள்ள 2 காலையும் மாடு எனக்கு தான் இழுக்க, தம்பி பின்னால் உள்ள 2 காலையும் மாடு எனக்கு தான் பின்னாலே இழுத்தான் ஐயா. நான் வக்கீல சும்மா இருப்பாரா? ஊடால வந்து பாலை மட்டும் நிதவும் காலையில் பீச்சிட்டு போயிருதாரியா. நாகரீகம் வளர்ந்துட்டுன்னு
கிராமத்தை ஃபுல்லா இழந்துருவோம்யா. நான் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் நீங்க நினைக்கிய? மைக்க பக்கத்துல வச்சு பேசாத்தா. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம் ஐயா. ஆ. எந்திரிச்சு நேரம் மாட்டு கொழுவுக்கு தான் போவேன். மாட்டு கொழுவுக்கு போய் அந்த மாட்டில் பின்பக்கம் கூடி அப்படியே தொட்டு வணங்குவேன் ஐயா கண்ணில் வச்சு. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? இப்படி அந்த மாட்டில் பின்புறம் தான் மகாலட்சுமி இருக்கான்னு நமக்கு ஐதீகம் சொல்லுகிறது. நீங்கள்லாம் நம்புதியோ நம்பலையே, நாங்கள் கிராமத்து மக்கள்லாம் நம்புதோம். நான் நம்புறேன். கோமாதா என் குலமாதா. கொழு கொழுன்னு பால் பிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஒரு காப்பி போட்டு கொடுப்பேன். எப்படி தெரியுமாய்யா? அந்த காப்பி மாதிரி 5 ஸ்டாரில் கிடைக்காது எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் என்கிட்ட. அடுத்து மண்பானையில் தாமிரபரணி தண்ணியை ஊற்றி கைக்குத்தல் அரிசியை போட்டு சோறு பொங்குனா தட்டினா பொல்லான்னு வெள்ளம் பிச்சு பூவாக இருக்கும்யா. அந்த வடி தண்ணியை குடித்தா உப்பு போட்டு காய்ச்சக்காரர்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அந்த டாக்டர் போய் அன்னப்பால் தண்ணி வச்சு குடிந்தானே சொல்றாரு. ஆனால் டவுனில் என் அந்த பொண்ணுங்க என்ன செய்தா? குக்கரோ கக்கரோங்காக எனக்கு அதெல்லாம் தெரியலையா. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா. அந்த உடனே மூடி வச்சுருந்தா அது 3 விசில் அடிக்கணுமா. 3 விசில் அடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு அவசரம், வேலைக்கு போகணும். 2 விசில் அடிக்கிறதுக்குள்ளேயே என்ன செய்தான்னு நீங்கள் தெரியுமாய்யா? பழக்குன்னு அவளே ஒரு விசில் அடிச்சு திக்கிலே அடிக்க வச்சுருந்தா. அப்போ வீட்டுக்காரர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏன் சோறு குழுன்னு இருக்குது கேட்டால் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டுதாங்க. ஏன் வேகலைன்னு கேட்டால் அதுக்கும் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டுதாங்க. பானையில் அடித்த சோத்தில் நீச்சல் தண்ணியில் 2 வெந்தயம் போட்டு குடித்தா வயத்து புண்ணெல்லாம் கேட்குமையா. குக்கரில் நீராகாரம் வழி தண்ணியெல்லாம் ஏதையா. அப்போ எப்படியா ஆட்களுக்கு சத்து வரும்? எங்கள் ஊரில் எல்லாம் ராத்திரிக்கு ஒரு 8 மணிக்கு 4 விருந்தாள் வரும். அப்போ கொஞ்சம் சோறு காணான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வயசு காலத்தில் அதுக்கு முறை உழவையும் வைக்க முடியாது. உடனே பக்கத்து வீட்டு பரா சொல்லி விருந்தாளுக்களுக்கும் தெரியக்கூடாது. போய் ராக்கம்மா கொஞ்சம் ரசம் கொடு, லட்சுமி கொஞ்சம் சோறு கொடு, பாப்பாத்தி நீ கொஞ்சம் கறி விடுன்னு சொல்லி அந்த விருந்தாளுக்களுக்கு அப்படியே நல்லா வீட்டிலேருந்து வச்ச மாதிரி வச்சு நல்லா கொடுத்துருவோமையா. அந்த ஆட்களை மறுநாள் தாங்கி தடுக்கி 4 நாளைக்கு இருக்க வச்சுருவோம். ஆனால் டவுனில் என்ன நடக்குன்னு தெரியுமா? டவுனுக்காரர்கள்லாம் என்ன செய்தாங்க? அவங்களுக்கு வேலை ஒரு பக்கம், ராத்திரி வந்தால் விருந்து வந்தால் கடை இருந்தாலும் வாங்கி கொடுக்குறது ஒரு எரிச்சல். உடனே அவங்க பேசுறதை பார்த்து மறுநாள் விடியக்கெல்லாம் காப்பியோடு அந்த விருந்தாள் ஒடிய வேமையா. எங்கள் ஊரில் கன்னி பெண்ணுகள்லாம் கொலன்னு நீளமாக இடுப்பு உரைக்கிற சடை பின்னி போட்டு குஞ்சம் வச்சு கட்டி தலை நிறையா பூ வச்சு மஞ்சள் போட்டு குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு வெளியில் வந்து முக்கட்டு போட்டு 3 வச்சு ஒரு கம்மல் இருக்குமையா சிமிக்கியும் போட்டு வெளியில் வந்தா அப்படி மகாலட்சுமியே ரோட்டில் வர்றது மாதிரி இருக்கும்யா. கம்மலும் ஜிமிக்கும் போட்டு போகும்போது ஊரில் ஆம்பளையும் நல்லா பார்ப்பாங்கய்யா. ஆனால் நல்ல மனசோட பார்ப்பாங்க. இந்த டவுனுக்காரங்க மாதிரி கள்ளத்தோட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்கய்யா. அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் முந்தின காலத்தில் பாம்படம்னு ஒன்று, அந்த காது இப்படி வளர்த்து அதை போடுவாங்கய்யா. பாம்படம் ஒவ்வொரு பாம்படமும் 2 பவுனாவது இருக்கும். எங்கள் பெரியம்மா ஒருத்தி அப்படி போட்டிருந்தா. அவள் பேரை ஒருத்தர் ரொம்ப நாள் அந்த பாம்படத்தை காய்ச்சித்தாத்தா, அது பாம்படத்தை காய்ச்சித்தா நான் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவளுக்கு கொடுக்க மனசு இல்லையா. உடனே ஒன்று என்ன செஞ்சான்? அவள் பாட்டி தூங்கையில் 2 காத்தலையும் நல்லா கலத்தி கையில் வச்சுக்கிட்டு பாட்டி முழிச்சா இதை கண்டுபிடிச்சிருவாளா, கனமாக இல்லாமல் இருக்கும்போது வெறுங்காதா. உடனே 2 பூட்டு வாங்கிட்டு வந்து 2 காத்தலையும் போட்டு பூட்டி சாவியை கொண்டு போயிட்டான். பாட்டி விடியாக்கால எந்திரிச்சு பார்க்கா காது 2 சும்மா தொங்குது. போனவன் சாவியாவது உள்ளே போட்டு போகணும்லையா, அதையும் தூக்கிட்டே போயிட்டான். ஆனால் அந்த பையனை வைய மாட்டான். கிராமத்து மக்கள் தான் பிள்ளையவும் பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் ஒன்று போல பார்ப்பாங்கயா, வையவே இல்லை. நான் அரட்டை நேரத்துக்கு பேச வர்றதுக்கு எங்கள் ஊரில் இருந்து 3 கார் மாறி வரணும். முதல் நாள் வந்து பேசிட்டு வரையில் ஒரு காரில் இடம் கிடைக்கல. ஒரு தம்பி டைட்டு பேண்ட்டு டைட்டு சட்டை போட்டுக்கிட்டு இப்படி தலையில் அரைத்தலை இப்படி அரைத்தலை இருந்ததையா. அப்போ நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் தள்ளி இருப்பான், பாட்டி நான் அவங்ககிட்ட இருக்கணும், எனக்கு கொஞ்சம் இடம்தான்னு கேட்டேன். அவன் திரும்பி பார்த்தான், என்னை பார்த்தா உங்களுக்கு பொம்பளையா தெரியலையா அப்படின்னா. தம்பில அது தங்கச்சி அப்படி இருந்திருக்கான். அது போச்சு. பிற ஒரு தடவை வரையில் இந்த கேடிசி நகருக்கு போகிறதுக்கு வழி எங்கய்யா, எந்த காலில் ஒன்றுன்னு கேப்பம்ட்டு போனேன். பின்னால் நல்லா முடியெல்லாம் சொல்லி விட்டு ரப்பர் பேண்ட் மாட்டியிருந்தது. ஒரு காற்றுல கம்மலும் தெரிஞ்சுதியா. அப்போ நான் நினச்சேன் பொம்பளை பிள்ளை நினச்சிக்கிட்டு, தாய்
கேடிசி நகருக்கு போகிற காரத்தில் நான் விவரம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு. ஆ. அப்போ திரும்பி பார்க்கா அவன் சொல்லுதான், நான் தம்பி இல்லை தங்கச்சி தான், நான் தம்பிங்க. ஆ. ஐயோ இது என்ன கொடுமை, டவுனு காட்டில எல்லாம் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசமே தெரியலையே, இந்த கன்றாவி எங்கே தொலைக்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். பிறகு நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடைக்கு சாப்பிட போனேன். இந்த டவுனில் சாப்பிட போகும்போது ஒரு பொண்ணும் ஆணும் கையை இப்படி கொடுத்துக்கிட்டு போகிறாங்க எனக்கு முன்னாடியே. அப்போ நினச்சேன் இந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியாதோ அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு கிட்டத்தில் பார்க்கையா கண்ணு நல்லாவே தெரியுது. அப்போ ஏன் கொடுத்துக்கிட்டு போகிறாங்க? நாங்கள்லாம் வெத்தில ஓட்டு உதட்ட நல்லா சிவப்பாக்குவோம். அதாவது சவைக்கையிலே இங்கே எல்லாம் வந்து ஒரு சிவப்பு நேரம் அப்படி சீவின்னு இருக்கும். இப்போ பொம்பளையா லிப்ஸ்டிக் எனக்கு அது சொல்லக்கூட தெரியல. அதை போட்டுக்கிட்டு அந்த உதட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடம் போட்டாலும் பரவாயில்லையா, அடிக்கடி போடுறதாக. அதனால என்ன கேடு தெரியுமா, நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், புற்றுநோய் வருதாமையா இந்த லிப்ஸ்டிக் அவங்க போட்டு ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகணும், அது போடலைன்னா என்ன. நாங்கள்லாம் மகளை கட்டிக்கிட்டு மருமக வீட்டுக்கு வந்தா ஐயா வாங்கன்னு கேட்கறதோட நாங்கள் அது பிறகு அவங்க இருக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா அவங்க சின்னஞ்சிறு பிள்ளைய. அப்போ நம்ம போய் அங்கிட்டு கூட நடமாட்டினோம்னா அவங்க என்னென்னப்பா அவங்களும் சந்தோஷமாக இருக்க நம்ம பண்ணால் நம்மளும் கொஞ்சம் வெக்கமாக தானே இருக்கும் அது. ஆனால் இப்போ பட்டணத்துக்காரங்களாம் என்ன செய்யறாங்க, மாமியார் மருமகனும் ஒன்றாவே வண்டியில் போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. என்ன நாகரிகமோ என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. நாங்கள் நாகரிகம்னு எதை நினைக்கணும் தெரியுமாயா, சத்தியம் கட்டுப்பாடு நேர்மை ஒருத்திக்கு ஒருத்தன் வாழ்ந்தது, இதைத்தான் நாங்கள் நாகரிகம் நினைக்கையா. மறுபிறவின்னு இருக்கோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. அப்படி ஒரு பிறவி இருந்தால் தமிழ்நாட்டில் இதே நெல்லை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் தான் ஐயா பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நெல்லை சீமையில் இது பண்ணும்போது அப்படியே மனசு அப்படியே வெள்ளந்தியா வச்சுக்கிட்டு அப்படியே வெள்ள மனசை வச்சு இந்த பெரியம்மா பேசுனதை பார்க்கும்போது இந்த கிராமத்து மனம் இன்னும் செத்து போயில்லைங்கிறத பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டோட பண்பாட்டோட அடையாளங்கள் இன்னும் இருக்குதுங்கிறத பார்க்கும்போது பெருமைப்படுறேன். எங்கள் தமிழ்நாட்டு பண்பாட்டின் சிகரமாக விளங்கக்கூடிய இந்த மண்ணின் மனத்தை எடுத்து சொல்லக்கூடிய இவர்களை பேச வைப்பதில் ஒரு தமிழர் என்ற முறையில் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நின்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுறது தமிழா. ஐயா உலகத்தில் செம்மொழிகள் 6ங்கிறான். கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ் மொழி. இதுல கிரேக்க மொழி இன்னைக்கு கல்வெட்டுகளாக மட்டும்தான் இருக்குது. லத்தீன் மொழியை பார்த்தா குறியீடுகளாக மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வேதாகமத்தோட சரி எபிரேயம் முடிஞ்சது. கோயில்களில் அர்ச்சனை பாட்டு மூலமாக தான் காது குளிர காட்டுக்கிட்டு இருக்கோம் சமஸ்கிருதத்தை. ஆக மீதம் பேச்சு மொழியில் இருப்பது 2, சீனமும் தமிழும். இன்னைக்கு சீன மொழி அதிகமான பேர் பேசுறாங்கன்னா அது அந்த மொழி காரணமா இல்லையா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அதனால அதை பேசுறான். இன்னொரு முக்கியமான காரணம், சீன மொழியில சித்திரை எழுத்து அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலான மக்களை போய் சென்றடையல. ஆக 130 கோடி பேர் பேசுகின்ற சீன மொழியை விட வெறும் 8 கோடி பேர் பேசுகின்ற தமிழ் மொழி தான் நண்பர்களே இன்றைக்கு உலகத்தின் மூலை முடுக்குகளிலும் உயிரோட்டமாக இருக்கிறது. ஐயா உலகத்தில் பெரிய நீர்வீழ்ச்சின்னு கேட்டால் எதை சொல்லுவாங்க? நயகரா நீர்வீழ்ச்சி. அந்த நயகரா நீர்வீழ்ச்சியோட உச்சாணியில் எழுதியிருக்கிறான் அழகு தமிழில் வருக வருகன்னு எழுதியிருக்காங்க. வந்தாரை வரவேற்று வாழ வைக்கக்கூடிய பண்பை இந்த உலகத்துக்கு கொடுத்தவன் ஐயா தமிழன். அதனால தான் ஐயா உலகமே அண்ணாந்து பார்க்குற அந்த இடத்துல எழுதி வச்சான் அழகு தமிழில் வருக வருகன்னு. எல்லா நாடுகளையும் அடக்கி ஆளுறான் அந்த அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாசாவுடைய விண்வெளி மையத்துடைய வாசலில் எழுதியிருக்கிறான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு எழுதியிருக்காங்க. தமிழனை பார்த்து உலகமே கத்துக்கோ அப்படின்னு ஐயா சொல்லுது இந்த வாசகம். ஆனால் இப்படி எல்லா நாட்டுக்காரங்களும் நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை அவன் தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே தமிழ்நாட்டில் தாயா தமிழ் தெருவில் கிடக்குது. தமிழ் மொழியில் இல்லாத வார்த்தைகள் ஐயா உலகத்தில். ஆனால் அந்நிய மோகத்தால் பந்தா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய தமிழ் மொழியை கூட சுருக்கமாக பேசி நம்ம ஆளு பேர் வாங்கிட்டு இருக்கான் ஐயா. உதாரணமாக ஆங்கில மொழியில் சிட்டவுன் அப்படின்னு சொன்னால் என்னையா அர்த்தம்? உட்காருன்னு அர்த்தம். உட்காருன்னு சொல்லலாம், உட்காருன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஆளுக்கு குந்துங்கிறான் ஐயா. குந்தா
என்னையா வார்த்தை குந்துன்னு அகராதியில் எடுத்து அர்த்தம் பார்க்குறேன். குந்துக்கு அப்படி ஒரு அர்த்தமே இல்லை. அப்பதான் தெரிஞ்சது நம்ம அகராதி பிடிச்ச அந்நிய மொழியில ஐயா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழன் என்ன செய்யறான்? எல்லா மொழிகளையும் படிக்கிறான் வளர்றான். சார் ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்ல ஆசைப்படுறேன். தமிழ் வழி கல்வின்னு சொல்லிட்டு லார்வாவாய் இருந்து கூட்டுப்புழுவாய் மாறி பட்டாம்பூச்சிகளாய் சிறகடியுங்கள் என்று நான் உங்களை சொல்கிறேன். நீங்கள் கூட்டுப்புழுக்களாய் அடைபட்டு கிடப்பேன் என்று சொல்கிறீர்கள். பட்டாம்பூச்சியா சிறகடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழை எல்லா மொழியும் படிக்கணும். தினசரி ஒரு தமிழனுடைய அந்த வாழ்க்கையில காலையில எழுந்திருச்சு இரவு தூங்க போற வரைக்கும் அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அந்நிய மோகத்தால நம்மளுடைய உணர்வுகளை இழந்துகிட்டு இருக்கோம். எப்படின்னா மார்னிங் எழுந்திருச்சு பெட் காஃபி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக் எல்லாம் கடந்து ஆஃபீஸுக்கு போய் ½ அன் அவர் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பின்ன லஞ்ச் எடுத்துட்டு ஈவினிங் டீ காஃபி குடிச்சிட்டு ரிட்டன் அதே போல சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக் எல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்து கீ எடுத்து டோரை திறந்து டின்னர் எடுத்துட்டு பெட்டுக்கு செல்கிற வலையிலே என்னுடைய தமிழனுடைய உதடுகள்ல தமிழ் வருவதற்கு திணறுதையா.